வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சகோதர சகோதரிகளே, சான்ற பெருமக்களே, சிந்தனையாளர்களே, நன்மாடும் தெய்வங்களே, வேதாத்திரிய மதிவிருந்து ஒழுக்கமும் அறமும் வேறுவேறாக உணர்ந்தபடினும் ஒன்றில் மற்றடங்கும் ஒழுக்கம் அறத்தின் முதல் உறுப்பாகும். உயர்வெனும் கடமையும் ஈகையும் பிற ஆம். 1967 ஜனவரி மாதம் மகரிஷினுடைய திருக்கரங்கரால் இயற்றப்பட்ட கவி. இதனுடைய பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், ஒழுக்கம் என்பது அறம் என்பது ஒழுக்கத்தினுடைய வெளிப்பாடு. அறமும் ஒழுக்கமும் வெவ்வேறாக காட்டப்பட்டாலும் ஒழுக்கம் என்பது அறத்தினுடைய முதல் உடல் உறுப்பு போல, எப்படி இந்த உடலுக்கு இதயம் மெயினான ஒரு மோட்டார் இயக்கமாக இருந்து உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி, அந்த இரத்த ஓட்டத்தின் ஊடே காற்றும் கலந்து, அந்த காற்றும் இரத்தமும் கலந்து ஓடுகின்ற பொழுது வெப்பமும் உற்பத்தியாகி, அதோடு செல்கின்ற உயிர் துகள்கள் சுழல் ஓடுகின்ற பொழுது உற்பத்தியாகின்ற காந்தம் எல்லா செல்களும் ஒன்றோடு ஈர்த்து பிடித்து கொண்டு இந்த முழு உருவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதோ, அதே போன்றுதான் அறமும் ஒழுக்கமும். அறம் என்பது உயிரில் இருக்கக்கூடிய காந்தம், காந்தத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய வெப்பம், காற்று, நீர், இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது ஒரு முழுமையான தன்மையை அடைகின்றோம். அந்த முழுமைத்தன்மை இங்கே ஈகையும் கடமையும் எனப்படுகிறது. எப்படி என்றால், இந்த உடலை சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு தன்மாற்றம், உடலில் தாய் தந்தையருடைய ஈருடல் ஒன்று சேர தழைத்து வந்தேன் ஓர் உடலாக என்ற கவிக்கு ஏற்ப, இந்த உடல் ஜனனமாகி வளர்ச்சி அடைகின்ற பொழுது வளர்கின்ற ஒவ்வொரு செல்களும் இந்த உந்து சக்தியை, தன்னுடைய கடமையை சரிவர செய்வதற்கு ஏற்கனவே உள்ள உறுப்புகள் சரியாக இயங்குகிறது. தாயினுடைய உடல் உறுப்புகள் உள்ள இருக்கக்கூடிய ராஜக்கருவிகள் சரியாக இயக்கம் பெறுகிற பொழுது இந்த சிசுவினுடைய வளர்ச்சியும் சரியாக இயக்கம் பெறுகிறது, வளர்ச்சி அடைகிறது. ஆக இப்படி இருக்கின்ற ஒவ்வொரு உடல் உள்ளுறுப்புகளே ஒன்றோடு ஒன்று ஒத்தும் உழைத்தும் அறத்தோடும் நியதியோடும் செயல்பட்டு இன்றொன்றுக்கு உதவி செய்கின்ற பொழுது, ஒன்றோடு ஒத்து உதவி இயங்குகின்ற பொழுது மனித வாழ்க்கை புறத்தில் இருந்து அகத்திற்கு செல்லாமல் புறநோக்கிய பார்வையில் அகப்பட்டு கொண்டு சிக்கல்களையும் குழப்பங்களையும் தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு வாழ்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் மனிதனுடைய குழப்பங்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது. ஆக அதிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் முதலில் நம்முடைய கேரக்டர்ஸ், குணத்தை நாம் மாற்றி அமைப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதற்கு அடிப்படையாக இருப்பது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 அறங்களும் தேவை. இவை முறையாக இங்கே மனவளக்கலையில் கற்றுத்தரப்படுகிறது. நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பம், சகோதர சகோதரிகள், நண்பர்களை அறிமுகப்படுத்தி இந்த கலையில் சேர உங்களை வாரீர் என்று அழைப்பு விடுக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஓம் சாந்தி பிராணா யோகா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அருகில் உள்ள பட்டனை அழுத்துங்க. உங்களுக்கு தினந்தோறும் நல்ல செய்திகளை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஓம் குருகாந்தை சாய தத்சத்.